டாக்டர் நீங்க எல்லாம் பேசுறதுக்கு நான் என்ன பேசுறது, அவ்வளவு அருமையா பேசிட்டீங்க. இங்க வந்திருக்கிற டாக்டர் அனைவருக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சகோதரி டாக்டர் சந்திரலேகாவுடைய வளர்ச்சி பிரமிக்க வைக்குது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பெண்ணின் வெற்றிக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்காரு. அதுதான் அவருடைய கணவன் டாக்டர் வேலுச்சாமி அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவர்களோட வளர்ச்சி எல்லாம் பாக்கியது. இங்க ரியல் ஹீரோன்னு பார்த்தா டாக்டர் ராஜேஸ்வரன் தான். நீங்க ஒரு டாக்டராகவும் இல்லாம, நீ டாக்டரா மட்டும் இல்லாம ஒரு பெரிய மனிதாபிமானம் கொண்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க பேசின பேஷன்ஸ் எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அவங்களுடைய அனுபவம் உண்மையிலேயே தைரியமா நம்ம அந்த பேஷன்ஸையும் பாராட்டணும். ஏன்னா அந்த தைரியம் உங்களுடைய நோய் குணமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம அப்செட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உலகத்துல எத்தனையோ வியாதிகள் இருக்குது. ரொம்ப பயமுறுத்தப்படுற ஒரு வியாதியே இந்த கேன்சர் தான். அதுக்கு நாங்களும் காரணம். சினிமாவில் ஆரம்பிச்சு கேன்சரா அப்படிங்கிறது அது ரொம்ப பெருசு பண்ணி இன்னைக்கு அந்த கேன்சருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. எனக்கே நிறைய பேருக்கு எப்படி கியூர் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது. நான் டாக்டர் ராஜேஸ்வரன் கிட்ட கேட்டேன், ஏன் டாக்டர் இந்த கீமோ கொடுக்கறதா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்க என்ன அம்பாசிடர் காலத்துல இருக்கிறீங்க, ரொம்ப டெவலப் ஆகி டெஸ்லா லெவலுக்கு வந்துருச்சுங்க, முதல் மாதிரி எல்லாம் அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பாமரனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சாரு. ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அங்க வர்ற பேஷன்ஸ் எந்த அளவுக்கு குணமாயி போறாங்க அப்படிங்கிறது அதனுடைய சக்சஸ் ரேட்டு. பொதுவா நான் யோசிப்பேன், ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்புல போய் அந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ வளரணும்னு வாழ்த்துனா என்ன தப்பா போயிருந்தா நிறைய பேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்ப என்ன மக்களுக்கு நிறைய நோய் வரணும்னு சொல்ற மாதிரி ஆயிரும். ஆனா அப்படி இல்லை, நோய் வருது வராததை தடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற என்விரான்மெண்டல் சிஸ்டத்துல எத்தனையோ விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு வரையில அங்க குணப்படுத்துற அந்த சக்சஸ் ரேட்டை பொறுத்துதான் ஒரு ஹாஸ்பிட்டல் பெரிய மரியாதை வரும். அது இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் மேல வந்திருக்குது. ஏன்னா முதல்ல ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய அளவுல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகி இன்னைக்கு ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, முதல் மினரல் வாட்டர் வந்தப்ப அதுக்கு பேர் பிஸ்லரி. இன்னைக்கு கூட எங்க சினிமால சார் பிஸ்லரி வாங்கிட்டு வரும் சார், எதுக்கு சார் ஏதாவது தண்ணி கொடுத்து தொண்டை உங்களுக்கு சளி பிடிச்சி போகுது, இல்லைங்க சார் பிஸ்லரி வாட்டர்னா அது பிஸ்லரியா இருக்காது, அது பிராண்ட் வேறையா இருக்கும். ஆனா மினரல் வாட்டர்னால அது பிஸ்லரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்னால ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. வேற ஃபெர்டிலிட்டி சென்டருக்குனாலும் கூட ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு ஒரு ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க பேசின இவ்வளவு ரொம்ப டச்சிங்கா நடக்க வேண்டிய ஒரு விழா பேஷன்ஸ் எல்லாம் பேசுறதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு அவங்க முதல்ல பேசினார ஒரு பேஷண்ட் பேரெல்லாம் எனக்கு டக்கு ஞாபகத்தில் வரல. எல்லாருமே டாக்டரை பத்தி பெரிய அளவுல புகழ்ந்து பேசினாங்க. நிறைய பேர் எமோஷனல் ஆனாங்க. டெஃபினட்டா நான் ஒரு கேன்சர் பேஷண்டா இருந்து கியூர் ஆயிருந்து இங்க பேசுனேன், என்னாலையும் கூட பேச முடிஞ்சிருக்காது, ரொம்ப சோக்கா இருப்பேன். டெஃபினட்டா அந்த மாதிரிதான். ஆனா அப்படி இருக்கணும் கூட பேஷன்ஸ் ஜோக் அடிச்சு என் படத்தினுடைய டைலாக் எல்லாம் பேசி என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டா ஐஸ்வர்யா கேன்சர் சென்டருக்கு போனதுக்கு அப்புறம் ஆமாம்மா கண்ணு சௌக்கியம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம ஒரு நல்ல வசனத்துக்கு நடிகர்கள் காலரை தூக்கி விட்டுக்கூடாது. இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் ரைட்டர் மிஸ். நான் எப்பவுமே சொல்லிடுவேன், இது சத்யராஜன் முகத்தின் மூலமா வந்திருக்கலாம், ஆனா இதுக்கு சொந்தக்காரர் ரைட்டர் மிஸ் தான். அதே மாதிரி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் மணியன் தான். நான் என் முகத்தின் மூலமா வந்திருக்கேன். அதுதான் முக்கியமான காரணம். இந்த டைலாக் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, நம்ம தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசல
நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டோம் சொல்லி அதுக்கு பயங்கர கிளாஸ் போட்டு அது இப்ப ரொம்ப வைரல் ஆயிருச்சு. என்ன சிஎம்ஏ இந்த டைலாக் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு சுத்தி காட்டினாங்க, அவ்வளவு அற்புதமா இருந்தது, அவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி பேசினவர் அவரு நம்ம ஸ்கூல் வாத்தியார் பிஎஸ்சியில படிச்சவரு, எங்க இருக்காருன்னு தெரியல, ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்னாரு நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்ச கோயம்புத்தூர்ல அவரு பிஎஸ்சியில படிச்சாரு அப்படின்னு. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சது 71 இருந்து 74 படிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்னோட ரொம்ப ஜூனியர். அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு, இன்னைக்கு டாக்டர்ஸ் கம் என்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி ஆகிப்போச்சு. டாக்டர்ஸ் கம் என்ஜினியர், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்க வந்து டாக்டர்ஸ் கம் எம்பிஏ, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து வியாபார ரீதியாக நல்லா ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும். டெக்னிக்கலாக வந்து வெறும் மருத்துவம் மட்டும் தெரியாம அவர் ஒரு என்ஜினியராகவும் இருந்தாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கிறது வந்து டாக்டருக்கு படிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப ஒரு கேமராமேன் இருக்காரு, நம்ம மேடம் பேசினாங்க பூவழி வாசல்ல கேமராமேன் பாபு சாரை பத்தி. இப்ப ஒரு கேமராமேன் இருக்காருன்னா அன்னைக்கு வந்து பிலிமில் எடுத்தோம், இன்னைக்கு வந்து டிஜிட்டல். இன்னைக்கு வேற என்னென்னமோ விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு, இந்த ட்ரோன் வந்துருச்சு, பல விதமான கேமரா. நானும் ஒரு ஷூட்டிங் போட்டு புதுசு புதுசா கேமரா பாக்குறேன். அப்போ இந்த கேமராமேன் வந்து ஒரு நல்ல திறமையான ஒளிப்பதிவாளராக இருந்து ஒரு கற்பனை வளம் இருந்தா மட்டும் பத்தாது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியாம ஓரளவுக்கு நடிச்சா மட்டும் போகணும்னு இருக்கிறது நாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, யாரோ டைலாக் எழுதி கொடுத்துருவாங்க, அது எந்த கேமரால எடுத்தாங்க, பிலிமில் எடுத்தாங்க, டிஜிட்டல் எடுத்தாங்க, எதுல எடுத்தாங்க, நாங்க வந்து ஒழுங்கா மரியாதையா நடிச்சுட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். அதையும் இனிமே சரியா நடிக்கிறாங்க, ஏஐல கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு இப்ப ஹிந்தி படத்துல ஒரு ஹிந்தி படம் கேட்டாங்க, நான் சொன்னேன் எனக்கு தமிழை தவிர எதுவுமே லாங்குவேஜ் தெரியாது சரியா, எனக்கு தெரிஞ்சதுல 1.5 லாங்குவேஜ் தான், ஒரு தமிழ், அரை இங்கிலீஷ், இதை வச்சுட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். 1.5 லாங்குவேஜ் தாங்க எனக்கு தெரியும், ஹிந்தி என்னால பேச முடியாது அப்படிங்க. இல்ல சார் நீங்க வந்து தமிழ்லயே பேசுங்க சார், ஏஐ வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால இனிமே வந்து தனியா ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறேன். எங்கதான் நாங்க தான் நடிப்போம், எங்களுக்கு கூட வேற யாரும் நடிச்சு கூடாது. போடுறதுக்கு அந்த காலத்துல வேற விஷயம். அது வந்து அதுக்கு அது வந்து அந்த எக்ஸ்பர்ட்டா பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோ காட்டுறதுக்காக ஒரு கண்ணாடி இருக்கும், ஓடி வந்து ஹீரோ டைவ் அடிச்சு அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ள வந்து ஹீரோயினை காப்பாற்றுவார். வெளியில காலிங்கள் இருக்க அமுத்தனை திறந்து விட்டு இருப்பாங்க, இந்த கண்ணாடி உடைச்சவங்க ஒரு சவுண்ட் எல்லாம் போட்டு உள்ள வந்து அப்படி ஒரு உடையில வந்து ஒரு ஹீரோயிசமா இருக்கும். அதுக்கு ட்ரைனிங் வேணும். அப்ப நாங்க என்ன பண்ணோம்னா கண்ணாடி வரைக்கும் ஓடி வருவோம், அங்கிருந்து கட் பண்ணி ஒரு டூப் கண்ணாடி உடைச்சிட்டு குடிப்பாரு. கண்ணாடி அவரு உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். இந்த பெரிய கண்ணாடி கீழே ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்க ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு சுத்தியை வச்சுட்டு கரெக்டா அந்த இடத்துல இவர் வர்றதுக்கும் இதை உடைக்கிறதுக்கும் கரெக்டா செட் ஆச்சுன்னா இவர் மேல கண்ணாடியை குத்தாம எந்த கீரலும் பண்ணாம அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து கண்ணாடிக்கு கீழே கொஞ்சம் பெரிய பெரிய கல்கண்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டிக்காரனை போட்டு எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த கல்கண்டு எடுத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் வச்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்ல வந்து டாக்டர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி நாலேஜ் வேணும் அப்படிங்கறத பத்தி அருமையா சொன்னாரு. இங்க சக்சஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்படி ஒரு பெரிய டாக்டர்கள் டீமுக்கு நடுவுல நான் வந்து ஒரு சாதாரண ஆக்டர் வந்து இதை ஓபன் பண்ணி வைக்கிறேன் பெருமையை எனக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், நண்பர் மற்றும் உறவினர்களுக்கும் உங்களது ஐஸ்வர்யா குடும்பத்தின் சார்பாக முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முக்கியமான 4 பில்லர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். செகண்ட், மெடிக்கல் டீம் should be excellent and dedicated medical team.
மூணாவது வந்து the soul of the hospital is nursing staffs and the paramedical team. நாலாவது வந்து தலை சிறந்த நிர்வாகம். இது வந்து உள்கட்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தனியாக எல்லாரும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. This is a 400 bedded facility, one of the largest hospital in India. And தமிழ்நாடுல 400 பெட் இருக்க ஒரே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு ஒரு பிளாக்ல. And it is at the gateway of OMR. அது OMR is within center of Chennai now. So OMR ஓட கேட்வேல ஒரு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது. நாங்களும் ஒர்க் பண்றது எங்களுக்கு வசதியா இருக்கு, என் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 24/7 எமர்ஜென்சி சர்வீசஸ், மெடிக்கல் ஐசியூ, சர்ஜிக்கல் ஐசியூ, நியூனேட்டல் ஐசியூ, PECU, இந்த எல்லா சர்வீசஸ் அண்ட் எனி டைம் 24/7 மெடிக்கல் டீம் இஸ் அவைலபிள் ஃபார் எனி பேஷண்ட் டு கெட் ட்ரீட்டட். இது இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா மெஷின்ஸுமே வந்து டாப் அண்ட் very high-end machines like AI-powered PET-CT, one of the best radiotherapy machines, and PET-CT, CT scan, MRI, 3D mammogram. You name anything, we are the best of the machines. So, if you take molecular pathology lab, they are the best of the machines. The infrastructure வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி கிடைச்சிடும், பட் இந்த மாதிரி இதோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமே பத்தாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா பேஷண்ட்ஸ் கேட்கறது முதல்ல டாக்டர்ஸ். So doctors பார்த்தீங்கன்னா இங்க வந்து we have dedicated doctors with rich experience and lot of enthusiasm. இந்த experience and enthusiasm ரெண்டு blend-ஆ இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க வந்து experience of the doctors பார்த்தீங்கன்னா it spans from 10 years to 40 years. Some of the senior professors have 40 years experience in their own field and they are extremely good at their field. And we have all the specialties like general medicine, general surgery, obstetrics and gynecology, cardiac sciences, cardiology, cardiothoracic, neurosciences, neurology, neurosurgery, nephrology, urology, gastroenterology, and as I told you, all the ICUs, MICU, PICU, neonatal ICU. இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டியும் ஒரே இடத்துல இருக்கிற one of the few hospitals, இது one of the hospitals. இது வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் நியூவா இருக்கலாம், இது 1 year old hospital, but all the doctors working here are at least 10 to 40 years experience. சில பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஒரு தயக்கம் இருக்கும், புது ஹாஸ்பிட்டலா இருக்கு நல்லா பார்ப்பாங்க நம்மளன்னு. ஸோ ஹாஸ்பிட்டல் புதுசு, ரொம்ப பெருசு, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப புது மிஷின்ஸ்லாம் இருக்கு, பட் டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பழசு. டாக்டர்ஸ்லாம் வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் வெரி குட் ட்ரீட்டிங் டாக்டர்ஸ். And the other advantage of this hospital is all the doctors are full-time employees. So most of them, the doctors work only in this place and they are available 24/7. So அது வந்து பெரிய அட்வான்டேஜ் ஃபார் எனி பேஷண்ட். ஸோ எனி டைம் பேஷண்ட் வரும்போது அவங்க பார்த்துக்கிறதுக்கு யாராவது நல்ல டாக்டர் இருப்பாங்க. நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் அந்த 1 yearல. வெரி ஃபியூ பிகாஸ் ஷார்ட் ஆஃப் டைம். ஒரு 600 கிராம் பேபிஸ், நார்மல் வெயிட் ஆஃப் த பர்த் வெயிட் ஆஃப் த பேபி வந்து 2500 to 3000 grams இருக்கணும், 2.5 kg, 3 kg. And we have the specialists like Dr. Arun and Dr. Manipriya who were experts in fertility, and some of them they get twins with 600 grams, 700 grams babies. We have one of the world class best MICU. இது வந்து அப்படி மார்க்கெட்டி தைரியமா சொல்லிக்கலாம். அந்த 600 கிராம் பேபிஸ், 700 கிராம் பேபிஸை நாற்பத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிற ஒரு சென்டர்ல இது ஒரு சென்டரா இருக்கு. இந்த மாதிரி நம்ம சிட்டில வந்து 1 or 2 centers தான் இருக்கு. And we are proud to say that we are one of the best centers in neonatal ICU. Apart from that, we have robotic joint replacements, renal transplant, and cardiology. You do all the complex procedures, complex stenting, and of course, one of the best world-class oncology center. And not because I am the surgical oncologist who is heading the department. My entire team is really good, and they are all experts in their own field, and they give very good service. அடுத்தது மூணாவது பில்லர் வந்து ஸ்டாஃப்ஸ் இந்த paramedical system. As I told you, we are the soul of the hospital. And இங்க வந்து கனிவான, அன்பான, ஆற்றல் மிக்க செவிலியர்களும் paramedical ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. And அவங்க தான் பேஷண்டோட ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். And இது வரைக்கும் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 95% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான், 5% நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் இருக்கு. பட் இங்க வந்து 5% மொத்தம் ஆவரேஜா 25-30% நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். இங்க வந்து ஹார்ட்லி 5% நெகட்டிவ் ரிவ்யூஸ். அதுவுமே கூட நாட் ரிலேட்டட் டு மெடிக்கல், ட்ரீட்மெண்ட் ஆர் த நர்சிங். இட் இஸ் சம்திங் மோர் தென் தட். ஸோ நாலாவது வந்து மேனேஜ்மெண்ட். I need to mention Dr. Chandralekha ma'am,
கேவி சார் and அருண். ஒரு நிர்வாகத்திறமைக்கு சான்றுன்னா 75 ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வச்சிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. If you don't have proper management, ஒண்ணு நடத்துறதே கஷ்டம். 75 நடத்துறாங்கன்னா you can assess their management skills. நாங்களாம் நம்பி வந்திருக்கிறது காரணம் அந்த 75 மேனேஜ் நல்லா பண்றது அதை நம்பி வந்திருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் எது கேட்டாலும் இப்ப சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்தப்போ ஒரு 5,000 கோடி கூட இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே கேட்டேன், எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஐ செட் ஸ்டார்ட் அப் ஃபார் எல்லாமே தயக்கமே எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி டு மேக் இட் useful for the patient and to the community and make it successful. இது இந்த முதல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி மாதிரி இது 75 ஆனாலும் வேக்கப்பட முடியாது. ஸோ கடைசியா இந்த பில்வெட் திரு சத்யராஜ் சார் அவர்கள் ஆர்டன் ஃபேன் ஆஃப் ஹிம். 100வது நாள் அந்த கோர்ட்டு மலையிலிருந்து வந்த சீன்ல இருந்து இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல இருந்து தகடு ஆரம்பிச்சு இப்ப லவ் டுடேல வந்து ப்ரீமியோ அந்த சீன் வரைக்கும் I am very keen follower of Sathiraj sir, and அவர் இங்க வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். waiting for the date for last 6 months, and இது 6 மாதம் முன்னாடி நடந்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. 6 மாதம் சாருக்காக வெயிட் பண்ணோம். என்னத்துல சார் தான் வரணும் உங்களுக்கு பெரிய ஆசை. கிடைக்க வந்து ரொம்ப நன்றி சார்.